இப்ப பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா திமுக இருக்கு, எதிர்கட்சியா யாரு இருக்கு? அதிமுக. ஆனா ஆளுங்கட்சி திட்டங்களை எதிர்த்து இதுவரைக்கும் அதிமுக மிகப்பெரிய போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ சிறை நிரப்போ எப்படியும் நடத்தவில்லை. அதே போல மக்களிடம் சென்று மக்களை திரட்டி அணி திரட்டி போராடணும்ல, இதுதான் ஒரு எதிர்கட்சியோட இது. அதை விட்டு எப்போதாவது ஒரு அறிக்கை, அது கூட தொடர்ச்சி அறிக்கையில. ரெண்டாவது, பாஜகவோட புதிய வருகையா வந்த அண்ணாமலை வருகைன்னா ஒரு கரண்ட் ஸ்டண்டுமாங்க. அவர் நேரடி அரசியல்வாதி இல்லைனாலும் அரசியல குட்டி கலைபுரமாங்கல்ல, யார் நம்ம திரும்பி பார்ப்பாங்கன்னா என்ன சேர்ப்பாளர்றாமாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சு கூட பரவாயில்ல, சாணி எலி செயற்படி எது வாங்கினாலும் பரவாயில்ல, மக்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். என்ன பாக்குறது மூலம் மக்கள் மனதுல போய் ஒரு கிரேஸ வாங்கலாம். நம்ம சொன்ன ஒரு கழிவு இருக்கு, ஐயோ இந்த பையன் இவ்வளவு பண்றான்னு ஒரு கிரேஸ வாங்குறான்னு நடவிக்கல. அவர் செஞ்ச அந்த அதிரடி அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியலுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அதிமுக எந்த இடத்திலும் தயாராக இல்லை. அதுதான் பெரிய சிக்கல். வணக்கம். தமிழக அரசியல் பாத்தீங்கன்னா எப்பயும் பரபரப்பா இங்கிட்டு இருக்கும். அந்த வகையில இந்த வாரம் பார்த்தா அண்ணாமலையோட சவுக்கடி, கூடுதலா பார்த்தா அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ பெருசா இருக்குது. அதை யார் செஞ்சா என்ன, இப்படி பல்வேறு களங்கள் போயிட்டு இருக்குல்ல. ஆனா இதுல என்ன நமக்கு பெரிய கேள்வி, இங்க பல்வேறு கட்சிகள் முதன்மை ஓட்டத்துல இருக்காங்க. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, புதுசா உருவாக்கி இருக்க விஜயோட கட்சி, தமிழர் வெற்றி கழகம், இப்படி பல கட்சிகள் இருந்தாலும் இப்ப கரண்ட் நம்ம சொல்லுவோம் தற்கால சூரிய அரசியல்ல யாரு பரபரப்பா பேசப்படுறாங்கன்னா திமுக விசஸ் பாஜக அப்படின்னு தான் இருக்குது. ஆனா சட்டப்பேரவை பலம் அப்படின்னு ஒப்பிடும் பொழுது ஆளுங்கட்சி திமுக, எதிர்கட்சி யாருன்னு பார்த்தா அதிமுக. ஆனா அரசியல் சூழல் பாத்தீங்கன்னா அப்படி இல்லாம இருக்கு. அதுதான் மிகப்பெரிய கேள்வி. என்ன ஆச்சு அதிமுகவுக்கு? அதோட பலம் எங்க போச்சு? ஏன் இவ்வளவு பலவீனமா இருக்காங்க? கடந்த காலங்களும் அவங்க செஞ்ச நன்மை என்ன, தீமை என்ன, இப்ப ஏன் இந்த நிலைக்கு வந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு அரசியல் களங்கிறது நெடுங்காலமா 1972 இருந்து ஆரம்பிச்சு. ஏன்னா அப்பதான் அதிமுகங்கிற கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் தொடங்குறாரு. ஏன்னா எம்ஜிஆரும் தொடக்க காலத்துல திமுக இருந்தவர் தான். திமுக எம்எல்ஏவா வெற்றி பெற்று அமைச்சராக நீடிச்சவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வந்து 1972 அக்டோபர்ல அதிமுகன்னு ஒரு கட்சியை தொடங்குறாரு. அதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் புதுசா கட்சி தொடங்கும் போது பேர்லாம் இல்ல. அப்ப அனகாபுதூர்ல இருந்த ராமலிங்கன்னு ஒருத்தர் திமுக இருந்து விலகி அதிமுகன்னு வச்சிருக்காரு. அனகாபுதூர் ராமலிங்கம் வச்சிருக்காரு. அந்த அனகாபுதூர் ராமலிங்கத்தை தன்னோட இணைச்சுக்கிட்டு அவர் ஒரு அவைத்தலைவரை போட்டு ஒரு கட்சி உருவாகுது. பின்னாடிதான் அது அதிமுகங்கிற பேரை. இது ஒரு சுவாரஸ்யமான வரலாறு தான். அந்த வகையில அன்னையில இருந்து இந்த வரைக்கும் 1977 தொடங்கி தமிழக அரசியல்ங்கிறது 2020 வரைக்குமே என்னவா இருந்துச்சுன்னா, எம்ஜிஆர் விசஸ் கலைஞர் கருணாநிதி, இல்லைன்னா கலைஞர் கருணாநிதி விசஸ் ஜெயலலிதா, இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு, அவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. அப்ப ஸ்டாலின் விசஸ் ஜெயலலிதா, இப்படிதான் திமுக விசஸ் அதிமுகன்னு சொல்ற இடத்துல இந்த தமிழக அரசியல் போயிட்டே இருந்துச்சு. சமீப காலமாக நடக்கிற அரசியல் சூழல்லாம் அதிமுக பேர் ரொம்ப கம்மியா இருக்கு. அதற்கு நம்ம அதோடைய தொடர்ச்சியான வரலாறு பார்க்கணும். 1972 எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச பிறகு கூட அது நேரடியான ஆட்சிக்கு வரல. அதன் பிறகு தேர்தல் நடக்கிற 1977 அது எமர்ஜென்சி முடிஞ்சு ஒரு சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது, அதோட நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அதிமுக காங்கிரஸோட கூட்டணியில இருக்காங்க. ஏன்னா நமக்கு எமர்ஜென்சி பீரியட் தெரியும். அந்த நெருக்கடி காலநிலையில அனைத்து தரப்பும் காங்கிரஸ் மீது தாங்கவுனா கோவத்தையும் ரொம்ப ஆதங்கத்தையும் வச்சிருந்தாங்க. அதனால காங்கிரஸ் தோற்கடிக்கப்படும், இந்தியா முழுக்க தோற்கடிக்கப்படுங்கிற நம்பிக்கையில இங்க யாரும் கூட்டணி சேர மறுத்துட்டாங்க. அப்ப அதிமுக காங்கிரஸோட கூட்டணி சேருது. அதே நேரம் திமுக இந்த எமர்ஜென்சி நம்ம சொல்லக்கூடிய நெருக்கடி காலத்துல மிக கடுமையா அடக்குமுறைக்கு உட்பட்டு, அது பல காவியங்கள் பல வரலாறுகள் எழுதியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பாக்குறவங்களுக்கு ஐயோ ஒரு கொடுமைப்படுத்தப்பட்ட கட்சி தானே, இந்த கட்சி கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நினைக்கிறப்ப. ஆனா 1977 தேர்தல் என்ன ஆகுதுன்னா, தமிழக மக்கள் ஒரு மாற்று தீர்ப்பை கொடுக்குறாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக காங்கிரஸ் கூட்டணி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறுகிறது. அப்போதான் எம்ஜிஆர் 1977 முதல் முறையாக முதல்வராக பொறுப்பேற்கிறார். அந்த கட்சி மிக பெரும்பான்மை சொல்லுவாங்க, அந்த பெரும்பான்மை பலத்தோடு சட்டப்பேரவைக்கு நுழைகிறது. அப்ப தொடங்கி எம்ஜிஆர் இறக்கக்கூடிய 1987 வரைக்கும் எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வன் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கட்சி வெற்றி பெற்றே இருக்குது. ஒரு சில நாடாளுமன்ற தேர்தலில் சில பின்னடைவு, அது முற்றிலும் சொல்ல முடியாது. மற்ற நிலைமைகள் எல்லாம் திமுக விட மிக பெரும்பான்மையான வாக்கு பலத்தோடு ஒரு வளமான கட்சியாக இங்க அதிமுக உருவாயிருக்கு. அதோட தொண்டர் பலம் முக்கியமானது. ஏன்னா அதிமுக கட்டமைக்கப்பட்டதுன்னு பார்த்தா எம்ஜிஆர்ங்கிற ஒரு திரை நட்சத்திரம், அது கூட சேர்ந்த திராவிட இயக்க சித்தாந்த கொள்கைகள், அது கூட சேர்ந்த முற்போக்கு எண்ணங்கள், இன்னும் கூட சேர்த்துக்கணும் அந்த எம்ஜிஆருடைய சில புதுமையான குணங்கள். ஏழைகளுக்கு உதவ வேண்டும், அனைவருக்கும் உணவு கொடுக்கணும், வர எல்லாத்தையும் அரவணைக்கணும், எல்லாத்தையும் கூட வச்சு போட்டோ எடுக்கிறது, இப்படி பல்வேறு தரப்புல. குறிப்பா அந்த திரைப்படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களின் துயர்களை துடைப்பது போல காட்சி. அதுல அந்த எம்ஜிஆர் தான் கதாநாயகனா இருப்பார். அதை பார்த்த உடனே மக்கள் மத்தியில இந்த திரைப்படங்கிறது மிகப்பெரிய பிம்பம். இந்த திரைப்படங்கிற கருவியை அன்னைக்கு இருந்த திராவிட இயக்கம் சரியாக பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி உருவாகுது. ஆனா அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி பேனர்ல உருவாக்கப்பட்ட நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, அதை தன்னுடைய சுயபலத்துக்காக பயன்படுத்திக்கிறாரு. தனக்கு கீழே ஒரு ரசிகர் மன்றத்தை உருவாக்கிறார். அந்த ரசிகர் மன்றம்
தமிழ்நாடு முழுக்க முழு கட்டமைப்போடு திமுகவுக்கு உறுதுணையாக வேலை செய்த ஆரம்ப கட்டத்துல. ஆனா 71 72 காலகட்டத்துல திமுக நடக்கிற அதிகார போக்கு இல்ல உள்ள நடக்கிற அத்துமீறல் இதெல்லாம் தட்டி கேட்க போய் எம்ஜிஆருக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய பிளவு ஏற்படுது. அந்த பிளவுல 72ல தனியா கட்சி தொடங்குறாரு. இதுல பெரிய கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, 72ல கட்சி தொடங்கும் போது எம்ஜிஆரை ஆதரிச்சது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவோட தான் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் சக்தியா உருவெடுக்கிறாரு. அன்னைக்கு நீங்க தமிழ்நாடு சட்டப்பேரவை பாத்தீங்கன்னா முதன்மை கட்சி திமுக, எதிர்கட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா இடதுசாரி கட்சிகள்ல எதிர்கட்சிங்கிற இடத்துல இருக்காங்க. அதன் பிறகு அந்த காட்சிகள் மாறுது. இடதுசாரிகள் யாரை அங்கீகரித்தார்களோ அந்த அதிமுக இடதுசாரிகளை மீறி முதலிடத்துக்கு வருகிறது, திமுக 2ஆம் இடத்துக்கு வருகிறது. 2ஆம் இடத்தில் இருந்த இடதுசாரிகள் 3ஆம் இடத்திற்கு, இன்னும் சொல்ல போனா ஒரு சில சீட்டுகளை பெறக்கூட ஏதோ ஒரு திராவிட கட்சிகளிடம் போய் நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். இப்படிதான் வரலாற்று சொல்ல. இப்படி ஜெயித்து வந்த எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ச்சியாக என்ன செய்தார்னா, அவர் என்னதான் ஒரு இறை வழிபாட்டாளர் தன்னை காட்டிக் கொண்டாலும் என்ன திராவிட இயக்க கொள்கைன்னு சொல்லுவாங்கல்ல, இருமொழி கொள்கை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இது 2 தான் இதோடைய அடிப்படை. கண்டிப்பாக ஹிந்திக்கு இங்கே ஹிந்தி திணிப்புக்கு இடமில்லை. இதில் எம்ஜிஆர் தெளிவாக இருக்கிறார். பின்னால் வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் தெளிவாக இருக்கிறார். இது 2ம் அந்த கட்சியோட அடிப்படை கொள்கை. அடுத்து பாத்தீங்கன்னா சமூக நீதினு சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் கூட 1979 80 ஒரு பார்வை மாற்றம், பார்வை நடுக்கம் ஏற்படுது. என்ன நினைக்கிறாருன்னா, பொருளாதார அடிப்படை நம்ம சொல்ற கிரீம் லேயர் இருக்குல்ல, அதை அமுல்படுத்தலாம், பிற்படுத்தப்பட்டவர் மேல அது கொண்டு வரலாம்னு ஒரு சில முயற்சி செய்யும் பொழுது அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி சந்திக்கிறது அதிமுக. வெறும் 2 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. உடனடியாக எம்ஜிஆர் அடுத்து வந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னால் தன்னுடைய இடஒதுக்கீடு மீதான பொருளாதார வகையிலான இடஒதுக்கீடு கொள்கையை உடனே மாத்திக்கிட்டு இல்ல இது ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு தான் சரியானதுன்னு அந்த பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு முற்றிலும் மறுத்தளிச்சுட்டு அதுக்கு முன்னாடி வெறும் 30% இருந்த பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடுங்கிறத இன்னும் 20 கூடுதலா கொடுத்து 50% பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு இன்னைக்கு இருக்குல்ல, அது அமலாகிறதுக்கு எம்ஜிஆர் அன்னைக்கு ஆணை பிறப்பித்தார். அது இன்னைக்கு செயல்பாட்டிருக்கு. அதன் பிறகு பல ஆட்சிகள் இருந்த பொழுதும் ஜெயலலிதா தலைமையிலான 91 to 96 இருந்த இந்த சட்டப்பேரவை அந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்கன்னா 93ஆம் ஆண்டு இந்த இடஒதுக்கீடை 69% உயர்த்துகிறார்கள். அப்பொழுது இந்த சட்டம் செல்லுபடி ஆகுமாங்கிறப்ப டெல்லி வரைக்கும் போய் சண்டை போட்டு அன்னைக்கு இருந்த குடியரசுத் தலைவர்கிட்ட அழுத்தம் கொடுத்து தமிழ்நாடு அரசோட இந்த 69% இடஒதுக்கீடை மத்திய அரசின் சட்ட தொகுப்பு இருக்குல்ல அதுல அட்டவணை 9 கீழே வைக்கணும். அப்படி வச்சுட்டா பின்வரும் காலங்களில் யாரும் இதை தொட முடியாது. அதுக்காக பெரும் சட்டப்போர் புரிந்து அம்மையார் ஜெயலலிதா அந்த 69% இடஒதுக்கீடு கொண்டு சமூக நீதி காத்த வீராங்கன்னு ஒரு பட்டத்தையும் வாங்கினாங்க. இப்படி பல வரலாறுகள்ல அதிமுக கட்சிங்கிறது சமூக நீதி கொள்கை கடைபிடிச்சு. அதான் இது 2வது. 3வதா மக்கள் நல அரசு நம்ம சொல்லுவோம். இந்த மக்கள் நல அரசுங்கிறது என்னதான் அந்த அரசுங்கிறது ஒரு ஆளும் வர்க்க சுரண்டல்வாத அமைப்பா இருக்கும். அது பணக்காரங்களுக்கு நிறைய வரிசலுகை கொடுக்கும், பணக்காரங்களை ஊக்குவிக்கும், நிறைய பணக்காரங்களை உருவாக்கும். அடித்தட்டு மக்களுக்கு ஒரு குறைந்தபட்ச உறுதிப்பாட்டை தந்தே ஆகணும். இல்லைன்னா அரசு மிகப்பெரிய ஆட்டம் காணும், போராட்டம் ஆர்ப்பாட்டம் வருங்கிறதுனால அதிமுக அரசு கூட என்ன பண்ணாங்கன்னா 1977 பொறுப்பேற்ற நாள்ல இருந்து அது கடைசியா பொறுப்புல இருந்த 2021 வரைக்குமே தொடர்ச்சியாக மக்கள் நலன் குறித்து பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுல முக்கியமாக எம்ஜிஆர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம். அதுக்கு முன்னாடியே உணவு திட்டம் இருந்துச்சு. பள்ளிகள்ல காலையில ஒரு சிற்றுண்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. சில நேரங்கள்ல காமராஜர் அதுக்கு மதிய உணவு திட்டம் கொண்டு வராரு. அந்த திட்டத்தை மாற்றி எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம்னு அனைத்து பகுதிக்கும் அனைத்து பள்ளிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதன் மூலம் சத்துணவு திட்டம் இன்றவளுக்கும் எம்ஜிஆரோட திட்டமா தான் பார்க்கப்படுது. அதன் பிறகு அவர் கொண்டு வந்த இந்த ரிக்ஷா மற்றும் கைவண்டி இவங்களா இருக்காங்க, இவங்களுக்கான சில நலத்திட்டங்கள் கொண்டு வராரு, மீனவருக்கான நலத்திட்டம் கொண்டு வராரு. அதன் பின்னாடி அதிமுக முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா இருக்கும் போதுதான் பள்ளிகள் படிக்கும் பிள்ளைகளுக்கு 10வது 12வது படிக்கிறாங்க அந்த மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கறது, மடிக்கண்ணி, இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்ததுனால இந்த அரசு 3வதா பார்த்த மக்கள் நல அரசுங்கிற இடத்துலயும் அது முழுமை அடைஞ்சது. இப்படிதான் இந்த அதிமுகங்கிற கட்சி பல்வேறு காலமாக இந்த தமிழக மத்தியில ஒரு முதன்மை கட்சியா இருந்துட்டு வந்துச்சு. ஆனா இப்ப சமீப காலமாக சரியா சொன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2016 டிசம்பர்ல இறந்து போறாங்க. இறந்து போகும்போது அதிமுக ஆட்சி தான் அங்க நடக்குது. அப்ப உடனடியாக யாரு முதல்வராக்கணும்னா ஓபிஎஸ் அவர்களை பன்னீர்செல்வம் இருந்தார்ல அவரை மீண்டும் முதல்வர் அந்த பதவி இருக்காங்க. ஏற்கனவே அவரு ஜெயலலிதா அம்மையார் முதருத்துவமனை இருக்கும்போது முதல்வர் பொறுப்புல இருக்காரு. இருந்தாலும் அவரே அப்படி தொடர்றாரு. ஆனா அது ரொம்ப காலம் நீடிக்கல. அடுத்து ஒரு 2 மாதங்கள்லயே கட்சியில பெரிய சிக்கல்லாம் உருவெழுந்து கூவத்தூர்ல நடந்த கூத்தெல்லாம் நமக்கு தெரியல. அந்த கூத்தெல்லாம் முடிஞ்சு யார முதல்வர் கொண்டு வராங்கன்னா அதன் வரைக்கும் அந்த முதன்மை பட்டியல் வராத இது வரைக்கும் நம் பத்திரிகை வழியாக இல்ல போராட்டங்கள் வழியாக அறியப்படாத தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக அதிமுக கட்சியால் பரிந்துரைப்படுத்தப்படுகிறார். அப்ப 2017 பிப்ரவரி தொடங்கி 2021 ஆட்சி முடிகிற வரைக்கும் அவர் தான் தமிழகத்தின் முதல்வராக இருந்தார். இது ஒரு பக்கம் அந்த தமிழகத்தோட நிலைமை. 2வது பக்கம் அதிமுக அமைதியாக இருந்துச்சுன்னா இல்ல, ஏன்னா அது எப்பொழுதும் ஒரு நபர் தலைமை கொண்ட கட்சியா தான் இருந்திருக்கு. எம்ஜிஆர் இருந்த போது எம்ஜிஆர் சொன்னதான் சட்டம்,
அவர் வைக்கணும் தீரும். மற்றபடி பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூடும். ஆனா எம்ஜிஆர் உடைய பேச்சை மீறி இல்ல அவருடைய திட்டத்தை மீறி யாரும் பேசியிருக்க முடியாது. இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. அதே போல அவரின் மறைவுக்கு பிறகு ஒரு சிறு சலசலப்பு வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அம்மையார் ஜெயலலிதா தலைமையில ஒரு அணியும், அதே போல எம்ஜிஆருடைய மனைவி வி.என். ஜானகி அவர் தலைமையில ஒரு அணியும் சண்டை போடுறாங்க. வி.என். ஜானகி என்ன பண்றாங்கன்னா, சில சட்டப்பேரவையில இருந்த மெஜாரிட்டியை காட்டி முதல்வர் ஆகிறாங்க. ஒரு குறுகிய நாட்கள் தான் நீடிச்சு அந்த அரசு கலையுது 1987. அதன் பிறகு மீண்டும் நடக்கிற சண்டையில அதிமுக ஒட்டுமொத்தமா அந்த இரட்டை இலை சின்னத்தை கூட இறந்து நின்னாங்க. அந்த கட்டத்துல மீண்டும் 1991 தேர்தல் தான் இரட்டை இலை சின்னத்தின் பலத்தோடு ஜெயலலிதா அவர்கள் தலைமையில அதிமுக கலங்கன்னு ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆக 91 2016 வரைக்கும் ஜெயலலிதா தலைமையில இந்த ஒற்றை தலைமை இருக்குல்ல, இந்த தலைமையுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டுத்தான் அதிமுக நடந்தது. அம்மையார் ஜெயலலிதா, இன்னும் சொன்னா கூட இருந்த உடன்பிறவா சகோதரின்னு சொல்லக்கூடிய சசிகலா, இவங்க 2 பேர் கட்டுப்பாட்டுல தான் கட்சி இயங்குது. என்னதான் சசிகலா நம்ம கீ பர்சன் வச்சுக்கிட்டாலும், முதன்மை நபரா இருந்தா கூட சட்டங்கள் திட்டங்கள் இது எல்லாமே ஜெயலலிதா மனம் போன போக்கில் அவர் சில ஆலோசனை பெற்றுக்கொண்டு செயல்படுத்தினார். அதனால் 2016 வரைக்கும் அதிமுகங்கிறது ஒரு ஒற்றை தலைமை கொண்ட கட்சி தான். இல்ல நம்ம சொன்ன அடையாள அரசுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான், மிக பெருசா இல்ல. அதுக்கு அந்த திரைபிம்பம் ஜெயலலிதாவுக்கு உதவி இருக்கு. இப்படி போயிட்டு இருந்த கட்சி 2016 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த கட்சிக்கு கிடைத்த எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் இவரெல்லாம் அறியப்பட்டாலும் முகம் தெரிந்த மிகப்பெரிய நம்ம சொல்லுவோம்ல கட்டளையிட்டா தொண்டர்கள் அடங்கி போவாங்களான்னா அந்த சூழல் கிடையாது. அப்பதான் 2017 பிப்ரவரில இருந்து அதிமுக நம்ம சொல்ற குடிமைப்பிடி சண்டை தொடங்குது. இந்த சண்டை என்ன ஆகுது அப்படின்னா, அதிமுகவோட அடிப்படை அஸ்திவாரத்தையே ஆட்டி பாக்குது. எது நம்ம சொன்ன அடிப்படை அஸ்திவாரமா? அதோடைய சமூக நீதி கொள்கை. அந்த சமூக நீதி கொள்கை அடிப்படையில் நீட் தேர்வு ஒத்துக்க முடியாது. ஆனா இந்த அரசு என்ன பண்ணா, நீட் தேர்வை அமுல்படுத்த ஒத்துக்கிறாங்க. ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை திமுக அதிமுக ரெண்டும் கடுமையா ஏத்திருக்கு. என்ன சொன்னா, அம்மையார் ஜெயலலிதா அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் சண்டையே போட்டிருக்காங்க, இது மிக அநீதியானதுன்னு. ஆனா அதன் பிறகு வந்த எடப்பாடி தலைமையிலான ஆட்சி இந்த ஜிஎஸ்டி முழுமையை ஏத்துக்கிட்டாங்க. இப்படி எதையெல்லாம் அதிமுக மறுத்ததோ அதே மாதிரி மொழிக் கொள்கையில இருமொழி கொள்கையை தாண்டி ஹிந்தி திணிப்பை 2017 பிறகு அதிமுக எதிர்க்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அதிமுக இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்கன்னா, 2017 ஆட்சி பொறுப்பை ஏற்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்தார்னா, ஒட்டுமொத்த அதிமுகவை பாஜகவின் ஊதுகுள்ளாக மாற்றி விட்டார். பாஜக இங்க ரூலிங் பண்ணல, ஆனா பாஜகவுடைய வார்த்தைகளை பிரதிபலிக்கிற ஒரு கூட்டணி கட்சியாக அதிமுக மாறி போனது காலத்தின் பரிதாபம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவை கண்டு அச்சப்பட்ட பாஜக, ஏன்னா ஜெயலலிதா கண்டு அதிமுக மட்டும் இல்ல, ஆளுநர் கூட அச்சப்படுவாங்க. ஆனா அதன் பிறகு போக்கு மாறுது. ஆளுநர் அவர்கள் அதிமுகவை வழிநடத்துகிறார். அதே போல பாஜக கட்சியின் முதன்மை தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கட்டளைப்படி அதிமுக வழிநடத்துகிறார்கள். அப்பொழுது இரட்டை தலைமை இருக்குது. ஒன்னு ஓபிஎஸ், ஒன்னு பார்த்தா இபிஎஸ். 2 பேரும் ஒருங்கிணைப்பாளர் பேர்ல செயல்பட்டாலும் 2018 அப்புறம் இந்த ஒரு பிரிவு உருவாகுது. அது 2021 தொடருது. அதன் வகையில 2018 அப்புறம் கட்சியின் பொதுச் செயலாளர் இடத்தை யார் அடைகிறாங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் அடைகிறார். எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வழக்கு நடக்குது. அதிமுக செல்லுபடியாகுமா, அதிமுக யாருக்கு பெரும்பான்மை, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட முடியுமா, இரட்டை இலை சின்னம் யாருக்கு, அடுத்த ஒரு தேர்தல் யார் நாமினேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போடி பல்வேறு வழக்குகள் தொடரப்படுது. இந்த ஒட்டுமொத்த வழக்குகள் உச்சகட்டமாக அதிமுக அலுவலகம் யாருக்கு சண்டைன்னு ஒரு பிரச்சனை வருது. தமிழ்நாடே சிரிக்கும் அளவுக்கு அதிமுக அலுவலகம் இழுத்து பூட்டப்பட்டது. வருவாய்த்துறை ஏன்னா 2 பேருக்கு சண்டை நடக்குது, இபிஎஸ் கோஷ்டிக்கும் ஓபிஎஸ் கோஷ்டிக்கும். வேறு வழி இல்லாம தமிழக அரசு தலையிட்டு அந்த அதிமுக இழுத்து பூட்டி சீல் வைக்குது. பிறகு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் அது எடப்பாடி பழனிசாமி தான் சொந்தம் என்று நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுதான் அதிமுக செயல்படுது. இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்குது. இது கூடுதலா என்ன ஆகுதுன்னா, மாவட்ட மற்றும் கிளை செயலாளர் அனைவரோடும் பெரிய பிரிவினை உண்டாக்குது. யார் அடுத்த தலைவர், யாரு சொல்லி யாரு கேட்கறது, ஓபிஎஸ் பெரியவரா இபிஎஸ் பெரியவரா? ஓபிஎஸ் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே ஜெயலலிதா சிறைக்கு சென்றார்ல, அந்த கட்டங்கள்ல ஓபிஎஸ் அவர்கள் தான் தனக்கு நம்பகமான நபராக நினைத்து அவர் முதல் பிறகு அமைத்திருக்கிறார். அதே போல அதன் பிறகு 2016 அம்மையார் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் போய் சேர்ந்த பிறகு ஓபிஎஸ் அவர்கள் தான் அந்த முதல்வர் பொறுப்பு முதல்வர் அதை செயல்படுறாரு. அதனால அம்மையார் விருப்பப்படி ஓபிஎஸ் தான் தொடர்ந்து இருக்கணும். ஆனா இபிஎஸ் திட்டமிட்டு சரி செய்து அந்த பதவி எடுத்துக்கிட்டான்னு ஒரு குழுவும் இல்ல என்னதான் ஓபிஎஸ் முன்னிலைப்படுத்தியிருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா மறுத்த திட்டங்கள், உதய் மின் திட்டமாகட்டும், இல்ல நீட் தேர்வு, இல்ல மற்ற மத்திய அரசு திட்டங்கள் அனைத்துக்கும் அம்மையார் ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இதெல்லாம் மாநில சுயாட்சியை மீறி போகுது. மாநில சுயாட்சி அதிமுக முதன்மை கொள்கைன்னு எதெல்லாம் மறுத்தாரோ அதற்கெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனை இருந்த பொழுது ஓபிஎஸ் கையெழுத்து போட்டாரு. அதனால ஓபிஎஸ் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவின் நம்பிக்கையை இழந்து விட்டார். அவர் கட்சிக்கு துரோகம் செய்து விட்டார். அதனால இபிஎஸ் தலைமை தான் தொடரணும்னு சொன்னாங்க. ஆனா கால ஓட்டை என்னன்னா, ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க 2 பேரும்
பாஜக என்ன சொல்லிச்சு அதுதான் செஞ்சாங்க. அந்த செயல்பாடு என்னாச்சுன்னா அடுத்து வந்த தேர்தல்கள் 2021 வந்த தேர்தல் ஆகட்டும், இப்ப 2024 வந்த பாராளுமன்ற தேர்தல், இந்த 2 தேர்தலையும் அதிமுகங்கிற மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சி அதோடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா அதிமுக திமுக வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவு, 6-7% வித்தியாசம் தான். ஆனா இப்ப நடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த வாக்கு சதவீதங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குது. அதிமுக கிட்டத்தட்ட 10-12% வாக்கு குறைஞ்சிருக்காங்க. குறைஞ்சது மட்டும் இல்ல, இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பல இடங்களில் அவர்கள் 3ஆம் இடத்தை பெற்றிருக்காங்க. ஏன்னா இங்க வலுவான கூட்டணி நம்ம பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி ஒரு பக்கம், அடுத்த பக்கம் பாஜக கூட்டணி தான் 2ஆவதா பார்த்தாங்க தவிர அதிமுக பொருட்டாவே மதிக்கல. இன்னும் சொல்வது என்றால் அதிமுக வேட்பாளர் தேர்ந்தெடுப்பு இருக்குல்ல, அது கூட முறையா நடக்கல. எடப்பாடி பழனிசாமி என்னதான் கூப்பிட்டு எச்சரிச்சாலும், அவர் என்னதான் கூப்பிட்டு சொல்லி புரிய வச்சாலும், எவ்வளவு திட்டம் போட்டாலும் அதை செயல்படுத்த கீழே இருக்க மாவட்ட தலைமைகளோ கிளை தலைமைகளோ தயாராக இல்லாத காரணத்தால் அதிமுக பல இடங்களில் கிட்டத்தட்ட 9 தொகுதியில் 3ஆம் இடத்தை பிடித்தார்கள். இதுவரை மக்களிடம் அறிவுமே இல்லாத பாஜக வேட்பாளர்கள் 2ஆம் இடத்தை பிடித்தார்கள். இதுதான் கால குடும்பம் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு. இன்னும் சொல்ல போனா பாஜக எந்த இடத்துலயும் தமிழ்நாட்டுக்கு உரித்தான கட்சி இல்ல. அதோடைய மொழி கொள்கையாகட்டும், இல்ல வரலாற்று பண்பாட்டு கொள்கைகளாகட்டும், இல்ல இடஒதுக்கீடு கொள்கை, இது அத்தனையும் தமிழ்நாட்டு மக்களின் மரபுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி பாஜக. ஆனா தமிழ்நாட்டு மக்களின் மரபை பாதுகாத்த நெடுங்காலமாக அதை பேணி வந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா வழிவந்த அவர்கிட்ட சில சறுக்கள் இருந்தாலும் அடிப்படையா நம்ம சொல்லக்கூடிய அந்த 3 கொள்கை, கூடுதலாக மாநில சுயாட்சி, இதில் 2 பேர் உறுதியா இருந்தாங்க. அந்த இடங்களை ஆண்ட பொழுதில், ஏன்னா 2017 2021 வரைக்கும் ஆட்சி செய்த இந்த காலத்தில் அதிமுக துளியளவு கூட அதை கண்கொண்டவில்லை. அது எந்த அளவுக்கு மத்திய அரசின் உள்ளீடுவாங்கள அந்த உள்ளீடை முழுமையாக அனுமதித்து மத்திய அரசின் திட்டங்களை முழுமையாக இங்க வர வைத்து மாநில அரசு ஒரு செல்லா காசு அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஆளுநர் செஞ்ச எந்த ஒரு அத்துமீறலையும் அப்போது இருந்து அதிமுக அரசு தட்டி கேட்க கூட தயாராக இல்லை. இதுவே நீங்க ஜெயலலிதா காலகட்டம் வேற. ஜெயலலிதா அவர்கள் ஆளுநரை காக்க வைத்தவர். சென்னாரெட்டி காத்திருந்தார், ஐயோ எப்படா இந்த அம்மா கூப்பிடுன்ட்டு. சென்னாரெட்டி வரும் வழியில் அதிமுக தொண்டர்கள் வழிமறித்து நிறுத்தி இருக்கிறார்கள். சென்னாரெட்டி இருந்த அந்த ஆளுநர் இல்லம்னு இருக்குல்ல, அந்த ஆளுநர் இல்லத்துக்கு மின்சார துண்டிப்பு செய்யப்பட்டது தமிழக அரசால். இப்படி பல்வேறு நிலைகளில் தனது கருத்துக்கு இல்ல தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்பட்ட பொழுது சென்னாரெட்டி என்ற ஆளுநருக்கு எதிராக செயல்பட்டவர் தான் ஜெயலலிதா. அந்த கட்சி அப்படி செயல்பட்ட கட்சி தான். இப்படி பல்வேறு வரலாறு கொண்ட அந்த கட்சி ஆளுநர் அழைப்புக்கு ஓடி சேவை செய்யும் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி காலத்தில் மாறிய காரணத்தால் மக்களுக்கு அதிமுக மீதான நம்பிக்கை குறைந்திருக்கலாம். இது ஒண்ணு. 2வது, பாஜக புதிய வருகையா வந்த அண்ணாமலை வருகைன்னா ஒரு கரண்ட் ஸ்டண்டுமாங்க. அவர் நேரடி அரசியல்வாதி இல்லைனாலும் அரசியல குட்டி கலைபுரமாங்கல்ல, யார் நம்மளுக்கு திரும்பி பார்ப்பாங்கன்னா என்ன செயற்பாளர்றாமாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சு கூட பரவாயில்ல, சாணி எலி செயற்படி எது வாங்கினாலும் பரவாயில்ல, மக்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். என்ன பாக்குறது மூலம் மக்கள் மனதுல போய் ஒரு கிரேஸ வாங்கலாம். நம்ம சொன்ன ஒரு கல்வி இருக்கு, ஐயோ இந்த பையன் இவ்வளவு பண்றானேன்ட்டு ஒரு கிரேஸ வாங்குறான் நடவிக்கல. அவர் செஞ்ச அந்த அதிரடி அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியலுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அதிமுக எந்த இடத்திலும் தயாராக இல்லை. அதுதான் பெரிய சிக்கல். இப்ப பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா திமுக இருக்கு, எதிர்கட்சியா யாரு இருக்கு? அதிமுக. ஆனா ஆளுங்கட்சி திட்டங்களை எதிர்த்து இதுவரைக்கும் அதிமுக மிகப்பெரிய போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ சிறை நிரப்போ எப்படியும் நடத்தவில்லை. அதே போல மக்களிடம் சென்று மக்களை திரட்டி அணி திரட்டி போராடணும்ல, இதுதான் ஒரு எதிர்கட்சியோட இது. அதை விட்டு எப்போதாவது ஒரு அறிக்கை, அது கூட தொடர்ச்சி அறிக்கையில முன்னாடி நீங்க பத்திரிகை பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அரசு இருக்கு, ஒரு அறிக்கை விடுதலை உடனடியாக கலைஞர் கருணாநிதி தரப்புல ஒரு அறிக்கை ஒரு கவுண்டர் வரும். இன்னும் சொல்ல போனா அதோட வேகமா அந்த அறிக்கை வரும், புள்ளி ஒருத்தோட நுணுக்கமா வரும், மக்களை சிந்திக்க தூண்டும். அதே போல அம்மையா ஜெயலலிதா காலத்திலேயும் அவர் முதல்வர் இருந்த பொழுது அவர் கொண்டு வந்த சட்டங்களுக்கு எதிராக இந்த பக்கம் கலைஞர் கருணாநிதி அறிக்கை மிக வலுவா சேர்ந்திருக்கும். அப்படி இல்லை. இன்னும் சொன்னா விஜயகாந்த் கூட எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. அந்த கட்டத்துல கூட திமுக விசஸ் அதிமுக அரசியல் இருந்துச்சு தவிர கண்டிப்பாக அதிமுக விசஸ் தேமுதிக மாறலாம் கிடையாது. எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்து இழந்த போது கூட திமுக ஒரு போர்க்குணத்தோட போடி அதோடைய மக்கள் செல்வாக்க தக்க வச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்த இன்னைக்கு எடப்பாடி தவற விட்டுட்டு இருக்காரு. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக கட்சியும் இங்க ஆளுங்கட்சி செய்யக்கூடிய பல்வேறு திட்டங்கள் இல்ல செய்யக்கூடிய ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய பேரணி ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய இடத்தில் அதையெல்லாம் ஒரு புறந்தலிய காரணத்தால் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்தை புடிச்சிட்டு இருக்கிறாரு. இன்னும் வருங்காலங்களில் தொடர்ச்சியாக அதிமுக சோடை போய்விட்டு நம்ம சொல்லணும். இதே போல அவர் செயல்பட்டு கொண்டே இருந்தால் 1972 துவக்கப்பட்ட அந்த கட்சி 1977 ஆட்சியை பிடித்த அந்த கட்சி கூடிய விரைவில் இந்த மண்ணிலிருந்து காணாமல் போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இனி வருங்காலங்களில் அவர்களின் செயல்பாடுதான் தீர்மானிக்க போகிறது. எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டின் தேர்தலுக்காக சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக மீண்டும் என்று நம்பிக்கையோடு பார்ப்போம்.